ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஒடுக்குமுறைக்குள், அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அறிக்கை. இலங்கையில் மலையக தமிழர்களும் வடக்கு கிழக்கு தமிழர்களும் அரசாங்கத்தால் திட்டமிட்டு ஒடுக்கப்படுகின்றனர் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது வருடாந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. 2023ஆம் ஆண்டு உலகின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக சர்வதேசத்தில் 198 நாடுகளை உள்ளடக்கி வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இலங்கை தொடர்பிலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது கரிசனைகளை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கை அரசமைப்புக்கு அனைவரும் சமம் என்று கூறுகின்றது. ஆனால் உயர்கல்வி, அரச வேலைவாய்ப்புகள், வீட்டு வசதி, சுகாதாரம், மொழி ரீதியான ஒடுக்குமுறை போன்றவற்றின் மூலம் தமிழர்களின் இருப்பை அளிக்கும் செயற்பாடுகளில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் போராளிகளை அரச படையினர் தொடர்ச்சியாக கண்காணித்தும் துன்புறுத்தியும் வருகின்றனர். மலையக தமிழர்கள் மலையகம் 200 என்ற தொனிப்பொருளில் தமது 200வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடினார்கள். இவர்களுக்கு சொந்தமாக காணிகள் இல்லை, தோட்ட காணிகளிலேயே வசித்து வருகின்றனர். இதனால் இவர்கள் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகின்றனர். 2022ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் போலீசாரின் சித்திரவதை தொடர்பாக 560 முறைப்பாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளன. 2021ஆம் ஆண்டு நீதி இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தைக்கு எதிராக தமிழ் கைதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் மாவீரர்களை நினைவுகூர்ந்ததாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச மக்கள் தமது நிலங்களை அணுக முடியாத நிலையில் உள்ளனர். உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உட்பட ஏனைய நீதிமன்றங்களிலும் பல வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட போதும் காணி உரிமையாளர்களினால் தமது காணிக்குள் கால் வைக்க முடியாத நிலையே காணப்படுகின்றது. உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் இராணுவத்தினர் சுற்றுலா விடுதிகளையும் பண்ணைகளையும் அமைத்து வருகின்றனர். தமிழ் பிரதேசங்களில் அரச மரங்கள் நடப்படுவதையும் புத்தவிகாரிகள் அமைக்கப்படுவதையும் சிறுபான்மை மக்கள் குடியேற்ற திட்டத்துக்கான முதல் படி என்றே எண்ணுகின்றனர். 2982 ஏக்கர் தனியார் நிலம் இப்போதும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 15 நலன்புரி நிலையங்கள் உள்ளதாகவும் இவற்றை விட 2175 இடம்பெயர்ந்த குடும்பங்கள், உறவினர், நண்பர்களின் வீடுகளில் வசித்து வருவதாகவும் ஜனாதிபதி நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடகவியலாளர்களிடம் பாதுகாப்பு படையினர் புகைப்படங்களையும் ஆதாரங்களையும் கோருவதாகவும், தாங்கள் ஒத்துழைக்க மறுக்கும் பட்சத்தில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான அல்லது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களின் நினைவு தினம் போன்ற நிகழ்வுகளில் தாங்கள் செய்தி சேகரிக்க விடாமல் தடுப்பதாகவும் தமிழ் ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் குற்ற புலனாய்வு பிரிவினரும் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் விடுத்து வருகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் தடுப்பு காவலில் கொல்லப்பட்டோர் தொடர்பான விடயங்களும் கூட அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அனுரவுடன் விவாதிக்க இம்மாதமே நாம் தயார், சஜித் பகிரங்க அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடன் விவாதம் நடத்துவதற்கு ஜேவிபியினருக்கு முதுகெலும்பில்லையா? நாம் எதற்கும் அஞ்சவில்லை. இரு விவாதங்களையும் மே மாதத்துக்குள் நடத்துவதற்கு தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் மற்றும் ஜேவிபியின் தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க ஆகிய இருவருக்கும் இடையிலான விவாதத்திற்குரிய திகதிகளை ஜேவிபி முன்மொழிந்துள்ளது. இந்நிலையிலேயே மே மாதத்துக்குள் விவாதம் நடத்துவதற்கு தான் தயார் என்று சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புங்குடுதீவில் இன்று ஆரம்பமாகவிருந்த அகழ்வு பணிகள் திடீர் ஒத்திவைப்பு.
புங்குடுதீவில் அவதானிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான அகழ்வு பணிகள் ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் இன்று இடம்பெறவிருந்த நிலையில் திடீரென அந்த அகழ்வு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் மருத்துவமனைக்கு முன்பாக எலும்பு கூடொன்று அவதானிக்கப்பட்டது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பித்திருந்தனர். தொடர்ந்து ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தால் அந்த பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து இன்றைய தினம் காலை 8:30 மணி முதல் அங்கு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்தன. இந்த நிலையில் அந்த அகழ்வு பணிகள் பிறிதொரு தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்னிரவு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொலை முயற்சி நீதிபதி இளஞ்செழியனின் சாட்சியம் இன்று பதிவு. ஜாழ்ப்பாணத்தில் நீதிபதி இளஞ்செழியனை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிபதி இளஞ்செழியனிடம் இன்றைய தினம் சாட்சியம் பெறப்பட உள்ளது. ஜாழ்ப்பாண உயர்நீதிமன்ற நீதிபதியாக நீதிபதி எம் இளஞ்செழியன் செயற்பட்ட காலப்பகுதியில் அவர் பயணித்த வாகனத்தை நோக்கி 2017ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. தாக்குதலில் நீதிபதியின் பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மற்றொரு உத்தியோகத்தர் படுகாயமடைந்தார். இந்த வழக்கில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். வழக்கு விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தன. இந்த வழக்கிலேயே நீதிபதி இளஞ்செழியனின் சாட்சியம் இன்றைய தினம் பெறப்பட உள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி மன்றாதிபதி நாகரட்னம் நிசாந்த சாட்சியை நெறிப்படுத்த உள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருகை 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகும். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி ஒருநாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகிறார். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி முகமது அகமதி நிஜாட்டின் இலங்கை பயணத்திற்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கின்றமை இதுவே முதல் தடவையாகும். ஈரான் ஜனாதிபதியின் பயணத்தின் போது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கான 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன. மகாபலி திட்டத்தின் பின்னர் நாட்டின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் உமாஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மக்கள் உரிமைகளுக்கு சுதந்திரமற்ற இலங்கை சர்வதேச அமைப்பான ஃப்ரீடம் ஹவுஸ் சுட்டிக்காட்டு. ஊடக சுதந்திரம், விரும்பிய மதம் மற்றும் நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான சுதந்திரம், கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் என்பன இலங்கையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதை முன்னிறுத்தி அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கி வரும் அரசு சார்பற்ற அமைப்பான ஃப்ரீடம் ஹவுஸ் தனது மதிப்பீட்டு அறிக்கையில் இதனை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் அரசியல் உரிமைகளுக்கு 40க்கு 22 புள்ளிகளும், சிவில் சுதந்திரத்துக்கு 60க்கு 32 புள்ளிகளும் என நாட்டின் சுதந்திர நிலவரத்துக்கு மொத்தமாக 100க்கு 54 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையின் அரசியல் உரிமைகள் மற்றும் சிவில் சுதந்திரம் ஆகிய இரு பிரதான விடயங்களின் கீழ் அடங்கும் முக்கியமான கூறுகளுக்கு மொத்தமாக 4 என்ற புள்ளி கட்டமைப்பின் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வலுவானவையாகவும் சேற்றன் மிக்கையாகவும் உள்ளனவா என்பதற்கு 1 புள்ளியும், அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குகின்றதா என்பதற்கு 2 புள்ளிகளும் வழங்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையானது அரசியல் தலையீடுகள் அற்ற நிலையில் உள்ளதா என்பதற்கு 2 புள்ளிகளும், அச்சமின்றி தமது கருத்துக்களை வெளியிடுவதற்கான சுதந்திரம் நபர்களுக்கு உள்ளதா என்பதற்கு 2 புள்ளிகளும் வழங்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் மே தின பேரணியில் அறிவிக்கப்படுவார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள பேரணியில் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மே பேரணி கொழும்பு பொருளை கம்பல மைதானத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை பொதுஜன பெரமுனவின் பல அமைச்சர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளவருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் பிரசன்ன ரணதுங்க, பியால் நிசாந்த, காஞ்சன விஜயசேகர மற்றும் பொதுஜன பெரமுனவின் இளைஞர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச, சாகர காரியவசம் உள்ளிட்ட குழுவினர் இதற்கு எதிராக களமிறங்க தீர்மானிக்க உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரச வருமானம் அதிகரிப்பு. 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்தை விட அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சாம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் நாட்டின் பிரதான வருமானம் ஈட்டக்கூடிய இலங்கை சுங்கம் மற்றும் ஹலால் வரி திணைக்களம் ஆகியவற்றினூடாக 834 பில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது எதிர்பார்க்கப்பட்ட வருமானத்தை விட 6% வருமான அதிகரிப்பாக காணப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டிற்குள் 4106 பில்லியன் ரூபாய் அரச வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடன் மறுசீரமைப்பில் மாற்றமில்லை, அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் ஆரம்பிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எவ்வித மாற்றமின்றி தொடர்வதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஹோமாகம தொகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் நெடுஞ்சாலைகளின் வருமானம் மற்றும் கடனை செலுத்துவதற்கான கால அவகாசம் குறித்து அமைச்சர் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக கடன் மறுசீரமைப்பு இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திட வாய்ப்புள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் சீனா, இந்தியா போன்ற நாடுகளின் நீண்ட கலந்துரையாடலின் விளைவாக கடன் மறுசீரமைப்பு இறுதி ஒப்பந்தம் கைச்சாத்திட வாய்ப்புள்ளதுடன் ஜப்பான் மற்றும் பாரிஸ் ஆதரவு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் வறுமை மேலும் அதிகரிக்கும், உலக வங்கி எதிர்வு கூறல். 2026ஆம் ஆண்டு வரை இலங்கையின் வறுமை வீதம் 22 வீதத்தை விட அதிகரிக்கும் என உலக வங்கி எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் இந்த ஆண்டு 2.2 வீதமான வளர்ச்சியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2022ஆம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார வீழ்ச்சியின் பின்னர் நாடு இன்னும் அதிக அளவிலான வறுமை மற்றும் வருமான சமத்துவமின்மையை எதிர்கொள்வதாகவும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அதே நேரம் இலங்கையில் வறுமை விகிதங்கள் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக அதிகரித்துள்ளதாகவும் 2023ஆம் ஆண்டில் 25.9 வீதமான மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு வரை நாட்டின் வறுமை வீதம் 22 வீதத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் உலக வங்கியினால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, உதயகம்மன்பில சுட்டிக்காட்டு. அரசாங்கம் மக்களுக்கு எவ்வாறான நிவாரணங்களை வழங்கினாலும் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என பிவிதுரை ஹெல உரிமையவின் தலைவர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தலில் எமக்கு கொள்கை திட்டங்களை அவசியமாகின்றன. 2015ஆம் ஆண்டு தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச வாக்குகளை இலக்கு வைத்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். ஆனால் இறுதியில் தோல்வியே கிடைத்தது. அதேபோல் 2018ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தது. எனவே இந்த அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெலிகாமம் வடக்கு தையிட்டி விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போராட்டம். போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவுடன் வந்ததால் குழப்பம். வெலிகாமம் வடக்கு தையிட்டியில் சட்டவிரோதமாக மக்களின் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ள விகாரை அகற்றக்கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர்.
தையிட்டி விகாரைக்கு முன்பாக நேற்று முன்தினம் தொடக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் எதிர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை 7 மணியுடன் போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சக்ரான் 6வது மாடியில் இருந்தபோது 616 மற்றும் 623வது அறைகளில் இருந்தவர்கள் யார்? அறிய விரும்புவதாக வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. உயிர்த்தனர் தற்கொலை குண்டுதாரிகளான சக்ரான் ஹாசிம் மற்றும் அவரது கூட்டாளி இல்ஹாம் அகமட் ஆகிய இருவரின் அடையாளத்தை மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குற்றம் சாட்டியுள்ளார். 2019 ஏப்ரல் 21 கொழும்பில் சங்கரில்லாவில் தற்கொலை குண்டு தாக்குதலை அவர்கள் இருவரும் மேற்கொண்டவர்களாகும். அவர்கள் முந்தைய நாள் அதே ஹோட்டலில் சந்தித்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்தறிவித்த கொழும்பு மாவட்ட முன்னாள் ஐக்கிய தேசிய கட்சி எம்பியான ரஹ்மான் தற்கொலை குண்டுதாரிகளான இருவரும் ஏப்ரல் 20 இரவு 6வது மாடியில் உள்ள அறை ஒன்றில் தங்கியிருந்ததாக கூறினார். தற்கொலை குண்டுவெடிப்புகளின் போது ரஹ்மான் ஆளும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான நல்லாட்சி அரசில் உறுப்பினராக இருந்தார். 2019 ஏப்ரல் 20 இரவு ஹாசிம் மற்றும் அகமட் செல்வதற்கு முன்னர் ஹோட்டல் அறையில் இருந்தவர்களின் அடையாளங்களை வெளியிடுவதை தவிர்த்திருந்தமை தாம் அறிவித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினார் படுகொலை தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கின் அமர்வுகளை ஆராய்ந்த பின்னர் விருந்தினர்களின் பெயர்களை ஹோட்டல் வெளியிட தவறியது குறித்து அறிந்ததாக அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து மைத்ரி விலகுவதற்கு முடிவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக விலகுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்றத்தால் அவர் குறித்த பதவியை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவிக்கு தனது தரப்பில் ஒருவரை நிரந்தரமாக நியமித்து அவர் பதவி விலகலை அறிவிக்க எதிர்பார்த்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே கட்சியின் பதில் தவிசாளர் பதவிக்கு சந்திரிகா குமாரதுங்க அணியினால் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளதுடன் மைத்ரிபால சிறிசேன அணியினரால் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறான நிலைமையில் கட்சிக்குள் உறுப்பினர்களிடையேயான முறுகல் அதிகரித்து கட்சி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதால் மைத்ரிபால சிறிசேன பதவி விலக முடிவு செய்வதாக கூறப்படுகின்றது. இவர் தவிசாளர் பதவியிலிருந்து விலகியதும் கட்சியின் போசகர் பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் விஜயதாச ராஜபக்சவை நிரந்தர தவிசாளராக நியமிக்க மைத்ரிபால சிறிசேன தரப்பில் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இவருக்கு எதிரான தரப்பினரால் சந்திரிகா குமாரதுங்கவை மீண்டும் தவிசாளராக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாவட்டத்தில் 3 பிரதேசங்களில் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் 167.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டம். ஜாழ் மாவட்டத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் சுமார் 167.5 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சினோக் வைண்ட் என்ற தனியார் நிறுவனத்தினால் ஜாழ்ப்பாணம் சங்கானை பிரேசில பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலை, மூளாய், அராலி மேற்கு, அராலி தெற்கு ஆகிய பகுதிகளில் சுமார் 52.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான காற்றாலை மின் உற்பத்தி நிலையமும் மருதங்கனி பிரேசிலர் பிரிவில் மணற்காடு தொடக்கம் அம்பன் வரையான பகுதிகளில் 52.5 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையமும் அதேபோல் மாமுனையில் இருந்து தாளேடி வரையான பிரதேசத்தில் 52.5 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான நிலையமும் அமைப்பதற்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 8 நிறுவனங்களின் பட்டியலை வெளியிட்டது மத்திய வங்கி. பிரமிட் திட்டங்களால் ஏமாற வேண்டாம். இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடத்தும் மேலும் 8 நிறுவனங்களின் விவரங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை விடுத்து மத்திய வங்கி குறித்த நிறுவனங்கள் தொடர்பான விவரங்களை தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி சட்டவிரோதமான இத்தகைய திட்டங்கள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனும் விழிப்புணர்வும் செயற்படுமாறும் மக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடங்கும், வழங்குகின்ற, விளம்பரப்படுத்துகின்ற, நடத்துகின்ற, நிர்வகிக்கின்ற எந்த ஒரு நபரும் தண்டனைக்குரிய குற்றத்தை செய்கின்றார்.
இவ்வாறு மத்திய வங்கி கூறியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.